உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த காணொலியில நம்ம மார்ச் மாத பலன்கள் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். அடிப்படையா நம்ம மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகங்களையும் எடுத்துப்போம், ஆண்டு கிரகங்களையும் கணக்கில எடுத்துப்போம். அந்த வகையில இந்த மார்ச் மாதத்தில சில நல்ல மாற்றங்களும், கிரக பெயர்ச்சிகளும் இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா சுக்கிர பயிற்சி இருக்கு. சுக்கிரன் தன்னோட உச்ச வீட்டுக்கு வராரு. அத தொடர்ந்து சனி பயிற்சி. நம்ம 2 1/2 ஆண்டுகளுக்கு பிறகு சனி ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம்பெயர போறாரு. அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வரப்போறாரு. இது வாக்கிய கணிதப்படியான பஞ்சாங்க அடிப்படையிலான சனி பயிற்சியான பத்தி நம்ம சொல்லப் போறோம். அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய வியாழன். வியாழன் இவ்வளவு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலையற்ற தன்மையில இருந்துட்டு இருக்காரு. வக்ரம், அதிசாரம் அப்படின்ட்டு முன்னாடி போக பின்னாடி வரன்னு ஒரு நிலை இல்லாம இருந்துட்டு இருந்தார் இல்லையா? அந்த வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. இப்ப தற்சமயம் மிதுன ராசியில வக்ர நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரும் வக்ரத்திலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமோகமான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உள்ளபடியே எல்லாரும் இந்த 7 சனி காலத்தை நினைச்சு பயந்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பான முறையில் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பயம் அனாவசியமானது. இன்னும் சொல்லணும்னா வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் உங்கள் ராசிக்குள்ள மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சியாக உள்ள வரப்போறாரு. ஸோ ஜென்ம சனி ஆரம்பிக்க போகுது நம்மளுடைய வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில். அன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு நெய்தீபம் ஏற்று வழிபட்டு இந்த ஜென்ம சனியுடைய காலம் உங்களுக்கு ஒரு புது பிறவியை கொடுக்கக்கூடிய, ஒரு புது மாற்றங்களை வாழ்க்கையில் நிறுத்தக்கூடிய, நல்ல மாற்றங்கள் நிறுத்தக்கூடிய ஒரு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றத வேண்டிட்டு வந்துடுங்க. அது ஒன்று போதும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக சீரும் சிறப்புமாக போயிட்டே தான் இருக்கும். 7 சனி உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. அதுக்கான காரணங்கள் நான் சொல்லிடுறேன். அதாவது அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக, திருப்திப்படுத்துறதுக்காகவோ 7 சனி தொந்தரவு பண்ணாது அப்படின்லாம் சொல்லலை. ஏன்னா 7 சனியோட காலம் எவ்வளோ கொடுமையானதுன்றது நல்லா உணர்ந்து தான் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். நம்ம விதி அடிப்படையில் பார்க்கும்போது 7 சனி காலம் கண்டிப்பாக ஜென்ம சனி காலம். நிறைய சங்கடங்களையும் ஒரு என்ன செய்யணுன்ற ஒரு கிளாரிட்டியும் தெளிவில்லாத மனநிலையும் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, குற்ற மனப்பான்மையும், குற்ற உணர்ச்சியும், தாழ்வு மனப்பான்மையும் கொடுக்கும். லேசினஸையும், சோம்பேறித்தனத்தையும் கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அது மூலியமாக பல கஷ்டங்களை கொண்டு வந்துடும். சோம்பேறித்தனம் இருந்தாலே ஒருத்தரோட வாழ்க்கை எவ்வளோ சங்கடங்களுக்கு ஆகும், எவ்வளோ சங்கடங்களுக்கு ஆளாகும், கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் சனி பார்த்திங்கன்னா, தாழ்வு மனப்பான்மையை கொடுக்கக்கூடியவர். அவர் ராசியிலேருந்து அமரும்போது இயல்பாக அந்த விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த முறை 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி உங்கள் ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான், மீன ராசிக்குள்ளே வரக்கூடிய சனி பகவான் கண்டிப்பான முறையில் எந்த விதமான சங்கடங்களையும் கொடுக்க மாட்டார். அதற்கு காரணமாக இருக்கிறது முதன்மையான விஷயம் உங்களுடைய ராசிநாதனோட நிலை. மீன ராசியுடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா, முழு சுபகிரகமான குரு பகவான். குரு பகவான் எங்கே இருக்காருன்னா, இப்போ தற்சமயம் அவர் ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ர நிலையில் பயணிச்சுட்டு இருக்காரு. இந்த வக்ர நிலையுமே இந்த மாதமே நிவர்த்தி ஆக போகுது. வக்ர நிவர்த்தி ஆகிட்டு 17ஆம் தேதி மார்ச் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. நிவர்த்தியாகி 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய செயல்கள் மூலிமா, உங்களுடைய நடத்தைகள் மூலிமா நல்ல நன்மதிப்பை பெற்று எல்லாராலும் ஒரு போற்றப்படக்கூடிய நபரை நீங்கள் மாற போகிறீங்க. அதன் மூலியமாக நல்ல பொருளாதாரம் ஈட்டக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதிக்கக்கூடிய தன்மைகள் எல்லாத்தையும் குருபகவான் கொடுக்க போகிறாரு. கூடுதலாக ஜென்ம சனி அமர்றாருன்னு சொன்னேன் இல்லையா? ஜென்ம சனி ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். இந்த சனிக்கு 4ஆம் கேந்திரத்தில் தான் குருபகவான் இருந்துட்டு இருக்காரு. இப்போ 3 மாதத்துக்கு 4ஆம் கேந்திரத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கடக ராசியில் உச்ச வீட்டிலேருந்து சனிக்கு பார்வையே கொடுக்க போகிறார். கிட்டத்தட்ட இந்த ஜென்ம சனி காலம் 2 ஆண்டுகள் 2 ஆண்டுகள் குருவுடைய பார்வையாலையும் தொடர்பாலையும் சனி நல்ல யோக பலனை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. நல்ல நல்ல மாற்றங்களை தான் கொடுக்க போகிறாருன்னு சொல்கிறேன். உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் அவர் லாபஸ்தான அதிபதி. சனி மீன ராசிக்கு 12 மற்றும் 11ஆம் இடத்து அதிபதி. 12ஆம் இடத்து அதிபதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அவர் ராசிக்குள்ளே அமரும்போது வெளிநாட்டு யோகங்களை கொடுத்துரும். அயன போகஸ்தானம் அப்படின்றது நம்மளோட நல்ல நித்திரை, நல்ல ஒரு உணவு, விருந்து, உபசாரங்களை கலந்துக்கிறது, நல்ல ஒரு குடும்ப தாம்பத்திய வாழ்க்கை இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக அவரே வெளிநாட்டு பயணங்களை குவிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியாக அவர் ராசிக்குள்ளே வர்றது உங்களுக்கு இந்த விஷயங்களெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்றது அர்த்தம். முன்னாடியே சொன்ன மாதிரி குருவோட கேந்திர நிலையில் தொடர்பில் இருக்கிறதுனால கண்டிப்பான முறையில் குருவோட வீட்டுக்குள்ளேயே வர்றதுனால கண்டிப்பாக சனி உங்களுக்கு தொல்லை கொடுக்காது அப்படின்றத உறுதியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சனியோட 7 சனி காலத்தை நினச்சி பயப்படவே பயப்படாதீங்க. குருவோட அருள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. 2.5 ஆண்டுகளுக்குமே இருக்குது. அதுக்கு அடுத்த வரக்கூடிய காலம், அதாவது விரைச்சனி காலம் ஆரம்பிக்கும்போது கூட குருவுடைய அருள் பார்வையும் கண்டிப்பாக தொடர்ந்து இருந்திருக்கு. உங்கள் ராசிநாதன் எல்லாத்துக்குமே நல்லது செய்யக்கூடியவர். நீங்களும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நன்மை நினைக்கக்கூடியவர். நல்லது எல்லோரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் கொண்டவங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ராசிநாதன் உங்களை கைவிட மாட்டார். அவர் பலம் பெற்று அவர் இன்னும் சிறப்பான யோக பலனை கொடுக்க போகிறார். அவர் கடக ராசிக்குள்ள வரக்கூடிய காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இன்னும் சிறந்த ராஜயோக காலம்னு நம்ம சொல்லலாம் உங்களுக்கு.
படிப்படியாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்றத்தை நோக்கி தான் போக போகுதுன்றத நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாத துவக்கம், மார்ச் மாத துவக்கம் 3ஆம் தேதியே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. வாழ்க்கையில ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரப்போகுது. கடல் கடந்து இருந்து வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது. வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலைகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, படிக்க போகிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன், சுபகிரகமான சுக்கிரன் உங்க ராசியில தான் உச்ச பலம் பெறுறாரு. அவரும் உங்க ராசிக்குள்ள வரப்போறாரு. சுக்கிரன் வந்து சுபோகாரகன், சுபிட்சகாரகன், மகாலட்சுமி அம்சம் அவரும் முழு பலம் பெறுறது இந்த உங்களுடைய மீன ராசிக்கு சிறந்த ராஜயோகம் மற்றும் உங்க ராசியிலேயே ஒரு பலம் பெறுறது உங்களுக்குள்ளேயே வந்து பெரிய ஒரு நல்ல மாற்றங்களையும், நல்ல ஒரு பொலிவையும், தோற்ற பொலிவையும், மகிழ்ச்சியும், மன மகிழ்ச்சியும் என்ன சொல்றது? ஒரு எல்லையற்ற மனமகிழ்ச்சியை உங்களுக்கு குடுக்க போறாரு. முழுமையா இந்த மார்ச் மாதம் கொண்டாட்டங்கள் குறைவில்லாத ஒரு சிறப்பான யோகமான மாதமா இருக்க போது. தொடர்ச்சியா ஆண்டு முழுவதும் அது தொடரும் அப்படின்றதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். இந்த மார்ச் மாதம் கோச்சார நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அ உலகளாவிய அளவுல எல்லாத்துக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா நம்ம ஊர்ல இருக்கு. அதற்கு முதல் தரமான காரணமா நான் சொல்றது வந்து சுகபோகக்காரகன் சுக்கிரன் உச்ச பலம் பெறுறது. சுக்கிரனுடைய உச்ச பலம் வந்து பார்த்தீங்கன்னா, சுபகிரகமான இன்னொரு சுபகிரகமான வீட்ல தான் நடக்குது. மீன ராசியில குருவுடைய வீட்ல தான் நடக்குது. அந்த வகையில வந்து குருவுடைய வீட்ல உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன், அ பொருளாதார முன்னேற்றங்கள், உலகளாவிய நாடுகள் அளவிலும் சரி, தனிப்பட்ட மனிதர்களுக்கும் சரி, பொருளாதார முன்னேற்றங்களையும், பொன் பொருள் சேர்க்கையும், வீடு மனை வாங்குற யோகங்களையும் கண்டிப்பான முறையில குடுக்கும். அதுக்கான முயற்சியில இருக்கிறவங்களுக்கு 100% வெற்றிகள குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா சுக்கிரன வச்சே நம்ம சொல்லலாம். இந்த மாதம் சிறப்பா இருக்கு. மார்ச் மாதம் சிறப்பா இருக்குன்றத சொல்லலாம். கூடுதலா கர்மகாரகன், நீதிமான், நியாயவான், தர்மகாரகன் நம்ம சனி பகவான் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 2 ஆண்டுகள் இருந்த கும்பராசியை விட்டு மீன ராசிக்கு வரப்போறாரு. குருவுடைய வீட்டுக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல நீதிமான் சனி பகவான் சம்மந்தப்படும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அ நீதி நெறி தவறாத சரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்க நியாயப்படி சட்டம் உங்களுடைய தர்மப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பிழை இல்லாம, தடை இல்லாம கண்டிப்பான முறையில கிடைக்குன்றதுக்கு குருவோட வீட்ல சனி அமரப்போற இந்த 2 ஆண்டுகளும் இருக்கப்போது. நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சட்ட ரீதியான வழக்குகள், வீண் பழியினால அதுக்கான போராட்டங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. கேஸ் நடந்துட்டுருக்கும். அந்த நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் வந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான காரணங்களும், சாத்தியங்களும் நிச்சயமா இருக்கு. நியாயம் யார் பக்கம் இருக்கோ, நிச்சயமா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஏன்னா, சனி எப்பயுமே நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர். அதுபோக குரு பகவானும், சனி பகவானும் இணைவு பெறும்போது, நியாயமான தீர்ப்புகள் மட்டும் தான் வரும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில இது தனிப்பட்ட ஜாதகர்களுக்கு மட்டும் இல்லாம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன குடுக்கும். அதுபோக உலகளாவிய அளவுல மக்கள் மனசுலயுமே மன மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் குடுத்து, வீண் வெறுப்பு, சங்கடங்கள் எல்லாம் போக வச்சு, எல்லாத்துக்கும் இப்போ கோச்சாரம் வந்து நல்ல யோக பலன்கள, நல்ல மன மகிழ்ச்சிய குடுத்து, எல்லாத்தையும் சந்தோஷமா வச்சுக்கிற அளவுல இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாரி வந்து குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி. ப படாத பாடுன்னு வச்சுக்கோங்களேன். கடந்த 5 ஆண்டுகளா, 5 மன்னிக்கணும் 5 மாதங்களா வந்து படாத பாடு குருவால நம்ம வந்து பார்த்துட்டு இருந்துட்டோம். பொருளாதார நிலைகள். குரு தான் பொருளாதாரத்த குறிக்கக்கூடியவரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரம், அதிசாரம்னு முன்ன பின்ன போக ஒரு நிலை இல்லாம தன்மையில இருந்துட்டு இருந்தாரு. இப்ப அவருமே வந்து நிலை பெறப் போறாரு, வலுப்பெறப் போறாரு. அவர் வலுப்பெற்றுட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் போக போக அவரோட நிலை இன்னும் மேல் மேல வலு கூடிக்கிட்டு தான் போகப்போகுது. அதனால வந்து கடந்த கால அந்த பொருளாதார ஏற்ற இறக்கங்கள்லாம் சீராகி, விலைவாசிகள்லாம் கட்டுக்குள்ள வரும். தனி மனிதர்களுக்கும் இது வந்து சரியான நல்ல பலன்கள குடுக்கப் போகுது. குரு அருளால கிடைக்கப் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த தங்கம் விலை ஏற்ற இறக்கங்களோட இருந்துச்சு. ஏற்ற இறக்கமே இல்ல. ஏற்றத்திலேயே தான் இருந்துச்சு. இனி அதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு நிலைக்கு வந்து நல்லபடியான ஒரு வாங்கக்கூடிய நிலையில வந்துரும். தங்கம் விலையெல்லாம் வந்து சரியான நிலைக்கு வந்துரும். அதனால வந்து எல்லாரும் தைரியமா, சந்தோஷமா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம, இப்ப நம்ம பார்த்தது கோச்சார அடிப்படையான பலன்கள் தான். உங்க ராசி அடிப்படையில கிரகங்கள் கோச்சார நிலையில என்னென்ன இடத்துல இருக்கிறாங்க, சனி எங்க இருக்காங்க, ராகு எங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காங்க, கேது எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்லக்கூடிய பலன் தான். இத தாண்டி உங்களுடைய இன்னும் அடுத்த கட்ட நகர்வுகள் உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில ஏதாவது முயற்சிகள் நீங்க இருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ நாள்ல கைகூடி வரும் அப்படின்றதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் தேவை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசா புத்தி இப்ப நடப்பு நேரம் என்னவா இருக்கு, அப்ப அதுக்கேற்ற அந்த கிரகங்கள் வந்து என்ன நிலையில இருக்காங்க, அதையும் பார்த்து கோச்சாரத்தையும் பார்க்கும்போது இன்னும் சரியான துல்லியமான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய எதிர்காலத்த பத்தி சரியா துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமா நல்லதொரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மேலும் ஒரு விஷயத்த எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கிறோம் நம்ம. கோச்சாரம் நல்லாயிருக்கு, நம்மளுடைய தசாபுத்தி நல்லாயிருக்கு. எல்லாமே நல்லா இருந்தாலும் கூட, நாம வந்து இன்னும் நம்மள வந்து பாதுகாப்பாவும், நம்ம செயல்கள்ல வெற்றிகரமாவும் நம்ம பயணிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து வழிபாடு, இன்னொன்னு தர்ம சிந்தனைகள். அதாவது நீங்க வந்து உங்களுக்கான வழிபாட்டு தெய்வங்கள பிடிச்சு உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் இவங்கள தவறாம கும்பிட்டு வர்றதும், மேலும்
உங்களால் முடிஞ்ச உதவிகளை இல்லாதவங்களுக்கு செய்கிறதும் நல்ல உங்களை காத்து வந்து உங்களுடைய தர்மம் உங்களுக்கு தலைகாக்குன்ற அந்த அடிப்படையில் உங்களுடைய பக்தியும் உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய தர்மங்களும் உங்களை எப்பயுமே காத்து வந்துட்டுருக்கும். நேரமும் காலமும் கூடி வந்திருக்க இந்த நேரத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய செய்து அதன் மூலியமாக நீங்களும் நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கோம். கண்டிப்பான முறையில் இந்த மார்ச் மாதம் எல்லாருக்குமே எல்லா ராசிக்காரர்களுக்குமே சரி மிக சிறந்த உன்னதமான மகிழ்ச்சிகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பொருளாதார ரீதியாகவும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையாகவும் சரி எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சு ஸோ அதனால் வந்து தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையை கொண்டாடுங்க, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.